47:2. ஆனால் எவர் நம்பிக்கை உண்டு நல்ல செயல்கள் செய்து சிறப்புக்குரியவர் மீது இறக்கி அருளப்பட்டதன் மீது இது அவர்களுடைய இறைவனிடமிருந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று யார் உணர்கின்றாரோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்து சிறப்புக்கு மீது இறக்கி மீது இது அவருடைய இறைவனிலிருந்து உண்மையாக இருக்கிறது உணர்கிறார்களோ அவருடைய தீமைகளை அவர்களை விட்டு போக்கி அவர்கள் நிலைமைகளை சீராக்குகிறான். அவன் தான் சீராக்கும். அதனால சீரமைப்பவனையும் கூப்பிடணும், தூய்மைப்படுத்துவனையும் கூப்பிடணும். நம்ம தேவையில்லை அவனுடைய பண்புகள் புரியாமல் அவனை கூப்பிடக்கூடாது. இல்லை அவங்கவுங்க ஒரு சடங்காக கூப்பிடுறது கூடாது. என் நிலைமை சீரம் வேணும், என்னுடைய மனம் சீரம் வேணும், என்னுடைய உடல் சீரம் வேணும், என்னுடைய காரியங்கள்லாம் சீராக இருக்கும். இதெல்லாம் அவன் பிரார்த்தனை ஆகும்பொழுது நான் தவறிட்டு இருக்கேன் அது உணர்ந்து ஒத்துக்க ஒப்பிக்கும் பொழுது அவருடைய மண்ணுக்கும் அவருடைய கருணையும் அவர்கள் செய்த மிக தீயவற்றையும் விலக்கி அதோட உண்மையான வாழ்க்கை வாழ்க்கை அவனால் முடியும். 25 ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கை உண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிடுவான். மேலும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இவ்வளவு காலம் நம்ம பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்ப நம்ம உணர்றோம், திரும்ப விரும்புகிறோம், சத்து ஏற்றுக்கிறோம், திருப்பு பண்ணிடுறோம், அவன்கிட்ட சரணடைகிறோம். நீ மாற்றி அமைச்சோன்னு கேட்கிறோம், நீ சீராய்களும் கேட்கிறோம். ஆனால் எவர் மனம் திருந்து இப்ப மனம் திருந்து ஆரம்பிச்சோம். நம்பிக்கை கொண்டு என்னால மாற்றி அமைக்க முடியவனே நான் உன்ட்டே ஒப்படைக்கிறேன். நற்செயல் செய்து அவன்கிட்ட ஒப்படைக்கிறத வேலை செய்கிறேன். அவன் ஒப்படைச்சிட்டு பொறுமை கேட்கணும், அதுக்கு மேலே வேலை செய்கிறேன். பொறுமை கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன். அவருடைய பாவங்களை அல்ல நன்மையாக மாற்றிவிடுவான். மேலும் அல்ல மன்னிப்போனாலும் கருணையாக இருக்கின்றான். அவருடைய வாக்கு உறுதியானது, சத்தியமானது. அதனால் அவன்கிட்டே ஒப்படைச்சு நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சு நம்முடைய மனசை தூய்மைப்படுத்தி கேட்டு நமக்கும் நம்ம குடும்ப சமுதாயத்துக்கும் பிரார்த்தனையாக்குவோம். இனி வாழக்கூடிய காலங்கள்லாம் நல்ல குணங்கள் வாழணும். அவன் கொடுக்கப்பட்ட பொருளையும் அவனாக்கப்பட்ட குணத்தையும் அவன் கொடுத்த நேரத்தையும் அவனுக்கு பொருத்தமாக செலவு பண்ண நம்ம அவனுக்கும் திரும்புவோம். நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அவன் பொருத்தமாக வாழ வைக்க எந்த அமைப்பு படிச்சோ அந்த மாதிரி வாழ வைக்க அவனோட உதவி தேடுவோம். அவன் நமக்கு போதுமான